நாம் இப்போ வந்து ஓஷோவுடைய தந்த்ரா அண்ட் யோகா பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் ஆர்டினரி மேன் இஸ் யூசிங் செக்ஸ். ஒரு சாதாரண மனிதன் அவன் செக்ஸ் பண்ணும்போது அது வந்து அவனுக்கு வந்து ஒரு எனிமி போல, ஒரு எதிரி போல அதை பண்ணுறான். இட் டெஸ்ட்ராய்ஸ் யூ. அது என்ன ஆகுதுன்னா அவனை அழிக்குது. யூ சிம்ப்ளி அவன் என்ன பண்ணுறான்னா டிசிபேட் இன் இட். அந்த எனர்ஜியை வந்து அவன் டோட்டலி வேஸ்ட் பண்ணுறான். இதுக்கு மாற என்ன பண்ணுது யோகா வந்து என்ன பண்ணுது, டேக்ஸ் த ஆப்போசிட் வியூ. அதை அப்படியே மாற்றா ஆப்போசிட் டு த ஆர்டினரி மைண்ட். அது அப்படியே ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து அது ஒரு ஆப்போசிட்டாக தெரியுது அவனுக்கு. இஸ் பீயிங் டெஸ்ட்ராய்ட் பை இட்ஸ் ஓன் டிசையர்ஸ். த ஆர்டினரி மைண்ட் இஸ் பீயிங் டெஸ்ட்ராய்ட் பை இட்ஸ் ஓன் டிசையர்ஸ். ஒரு சாதாரண மைண்ட் உள்ளவங்க, அதாவது மனது உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆசையை வந்து அவங்களோட ஆசையினால அவங்களே தன்னை அழித்து கொள்கிறார்கள். ஸோ யோகா சேஸ் ஸ்டாப். இப்படி சாதாரண மனிதர்கள் வந்து தன்னோட ஆசையவே அழிக்கிறதுனால அவங்க வந்து ஒரு இதை ஆசைப்படுறாங்க. இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம வாழ்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், வேற நம்ம வாழணும்னா பணம் தேவை. ஆனால் அந்த என்ன பண்ணுறோம், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இன்னும் வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளோட சொந்த டிசையர்ஸுக்காக மேலும் மேலும் நம்மளையே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம். நம்மளோட இயற்கையான விஷயத்தை விட நம்மளால் பண்ண முடியலை. ஸோ யோகா சேஸ் ஸ்டாப் டிசைரிங். ஸோ யோகா என்ன சொல்கிறதுனா, அப்போ நீ இவ்வளோ தூரம் எதுக்கு கஷ்டப்படுற, அப்போ உன்னோட ஆசையெல்லாம் ஸ்டாப் பண்ணு. டிசையர்லெஸ், உனக்கு எந்த ஆசையும் இருக்கவே கூடாது. நீ ஒரு வெற்று படகு மாதிரி, விருப்பமில்லாத ஒரு ஃபைட் டிசையர். உனக்கு ஆசை வந்துச்சுன்னா அந்த ஆசை வரக்கூடாது அப்படின்னு சண்டை போடு. அண்ட் கிரியேட் அன் இன்டகிரேஷன் இன் யூ விச் இஸ் டிசையர்லெஸ். அப்போ என்ன ஆகுது, இந்த விருப்பம் இல்லாத ஒரு மனதை வந்து அந்த யோகா வந்து உருவாக்குது. இன்டகிரேஷன்னா ஒருங்கிணைப்பு. ஒருங்கிணைப்பு என்னன்னா, இப்படி நீ வந்து உன்னோட மைண்டை வந்து எல்லா விருப்பங்களுக்கும், ஒரு விருப்பம் இருக்காது, நம்மளுக்கு ஏகப்பட்ட நிறைய விருப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எல்லா விருப்பங்களையும் நீ அவாய்ட் பண்ணுற. சாப்பாடுலேருந்து தூங்குறதுலேருந்து ஒரு ட்ரெஸ் போடுறதுலேருந்து இப்படி இப்படி எல்லா டிசையருமே, நான் மேக்கப் பண்ண மாட்டேன், நான் இப்படி இருப்பேன், என்ன ஒரு அலங்கரித்து கொள்ள மாட்டேன். இப்போ சாமியார் அவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்றது அளவாக இருக்கும், தூங்குற டைம் கம்மி, இப்படி எல்லாம் டோட்டலி ஒருங்கிணைப்பாக அது ஒரு டிசையர்லெஸ் மேனாக உருவாகுது. அப்படி உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆப்போசிட் தன்மை உருவாகுது. அதாவது பேசிக் எனர்ஜியை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு எனர்ஜியை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இங்கே என்ன முக்கியம்னா, இந்த யுனிவர்சலில் வந்து உங்களுக்கு பிடித்த எந்தவித எனர்ஜியுமே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். உங்களோட மைண்டு தாட்டை பொறுத்து. அந்த தாட் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த உங்கள் உடலில் அந்த எனர்ஜி மையம் செயல்படும். நீங்கள் புது விதமான ஒரு எனர்ஜியை ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எதுவுமே ஒரே மாதிரி கிடையாது. ஒரு பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே பூ மாதிரி எந்த வடிவத்துலையும் இருக்காது. டோட்டலி சேஞ்ச். ஒரு இலையாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒரு நம்மளோட பாம்போட ரேகையாக இருக்கட்டும், எல்லாமே டோட்டல் ஒவ்வொரு மனிதனும் எல்லா படைப்புமே ஒன்றுலேருந்து ஒன்று வேறுபாடு உடையது. அதனால எனர்ஜியும் அப்படி இருக்கு. நீங்கள் வந்து எந்த எனர்ஜியை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அது உங்களால் அந்த எனர்ஜியை கிரியேஷன் பண்ண முடியும். தந்த்ரா சேஸ் பி அவர் ஆஃப் த டிசையர். தந்த்ரா என்ன சொல்லுது, ஆனால் யோகாவிலேருந்து உன்னோட டிசையர், உன்னோட விருப்பத்தில் வந்து அவேர்னஸாக இரு, கவனமாக இரு. டோன்ட் கிரியேட் எனி ஃபைட். எந்த சண்டையும் போடாத. இது எல்லாமே இங்கே தான் இருக்குது, இது இங்கே பயன்படுத்துறதுக்காக தான் இந்த எனர்ஜியெல்லாம் இருக்குது, அதோட சண்டை போடாத. மூவ் இன் டிசையர். அந்த டிசையரோடு பயன்படு. எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதோட நகலணும் அப்படின்னா முழு கவனத்தோட நீ நகலணும். அண்ட் வென் யூ மூவ் இன் டிசையர் வித் ஃபுல் கான்சியஸ்னஸ் யூ டிரான்சென்ட் இட். இப்படி முழு கவனத்தில் உன் டிசையரில் நீ பயணப்படும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த எனர்ஜி
வேறு ஒரு பரிணாமம், ஒரு ஒரு இது கிரியேட் ஆகும். யூ ஆர் இன் இட். அந்த எனர்ஜில நீ இருக்கிற. அண்ட் யூ அண்ட் ஸ்டில் யூ ஆர் நாட் இன் இட். அதே நேரத்தில இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வருது. இப்போ ஆசைப்படுறீங்க. அப்ப என்னன்னா, அந்த ஆசைய நீங்க உங்க மனதால ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில கொஞ்சம் வெளியில இருந்து எனக்கு நான் இத பத்தி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் வந்து விழிப்புணர்வு, கவனித்தல். இந்த கவனித்தல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இது ஒரு இதுதான் மெயின். இந்த கவனித்தல். அப்ப என்ன பண்றீங்க, நீங்க உங்களுக்கு என்ன வருதுன்னு நீங்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பட் யூ ரிமைன் அன் அவுட்சைடர். எப்பயுமே ஒரு அவுட்சைடரா நீங்க வெளியில இருந்துகிட்டு, என் உடலுக்கு, என் மனதுக்கு இது ஆ தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்றத நீங்க ஒரு அவுட்சைடரா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். யோகா அப்பீல்டு மச் பிகாஸ் யோகா இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு த ஆர்டினரி மேன். ஆனா, இப்ப இங்க ஆர்டினரி மைண்டா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, யோகா அது அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கும். ஏன்னா, அவங்க ஆசைப்பட்டு விரக்தி அடைஞ்சுறாங்க. எதுவுமே கிடைக்காது. நல்லா கார் வாங்கணும்னு நெனைப்பாங்க. இல்ல பங்களா வீட்ல இருக்கணும்னு நெனைப்பாங்க. பொருளாதாரம் இப்படி நெறைய இது இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து அது கிடைக்காம அவன் விரக்தி அடையறான். அப்போ வந்து யோகா வந்து அவனுக்கு என்னன்னா, ஒரு ஈர்ப்பு விதமா இருக்கும். ஓ! யோகால போனோம்னா நமக்கு வந்து அமைதி கிடைக்குது. யோகா ஏன்னா நீ ஆசையே படாத, டிசைர்லெஸ் அவனுக்கு பிரச்சனை இல்லைல்ல. அதனால வந்து அவன் யோகா வந்து ஆர்டினரி மைண்டுக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கும். ஸோ த ஆர்டினரி மைண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் ஆஃப் யோகா. ஸோ அவனால ஒரு சாதாரண மனிதர்கள் அந்த யோகால போய் விழுகுறதுக்கு காரணம் இதான் ரீசன். அவன் துன்பத்துல இருந்து ஏதாவது அவனுக்கு ஒரு ரிலீஃப் வேணும். யூ நோ ஹவ் செக்ஸ் இஸ் டெஸ்ட்ராயிங் யூ, ஹவ் இட் ஹாஸ் டெஸ்ட்ராய்டு யூ, ஹவ் யூ கோ ஆன் இவால்விங் ஆல்ரெடி. உனக்கு தெரியுமா உன்னோட செக்ஸ் எனர்ஜி உன்னை அழித்து கொண்டே இருக்கிறது. நீ அதை தவறா யூஸ் பண்றதுனால அது உன்னை அழிச்சுக்கிட்டே இருக்கு. அது உன்னை சுத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. அது எப்பயுமே வந்துகிட்டே இருக்கு. இது யோகாலயும் வந்துகிட்டே இருக்கு. ஆர்டினரி மைண்ட்லயும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா யோகால என்ன பண்றாங்க, அவங்க கட்டுப்படுத்துறாங்க. ஒரு பொருளை கட்டுப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன வரும்? திரும்பி திரும்பி அதே எனர்ஜி அவங்க உள்ளுக்குள்ள அது இறந்துக்கிட்டே இருக்கும். ஆனா வெளியில ஃபேஸ் வந்து வேற மாரி வச்சுக்கிருவாங்க. ஏன்னா இதெல்லாம் இப்ப வெளியில தெரிஞ்சுச்சுன்னு நம்மள தப்பா நெனச்சுருவாங்க. இது பண்ணிருவாங்க அப்டின்ட்டு, அத நமக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சுட்டு வெளியில நல்லவங்க மாரி ஒரு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லைக் எ ஸ்லேவ். அந்த செக்ஸ்ன்றது உன்னைய ஒரு அடிமை போல பாக்குது. லைக் எ பப்பட். ஒரு பொம்மை போல அந்த செக்ஸ்ன்றது உன்னைய ஆட்டி வைக்குது. யூ நோ திஸ் பை யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் உன்னோட செக்ஸ பத்தி உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வென் யோகா சேஸ் ஃபைட் இட். ஸோ யோகா என்ன சொல்லுது? அப்ப அது உனக்கு இதா இருக்கா? அதோட சண்டை போடு. இம்மீடியட்லி அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். திஸ் இஸ் த அப்பீல் ஆஃப் யோகா. ஸோ நீ அதுல துன்பப்படும்போது என்ன ஆகுது? ஆ யோகா வந்து அத பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, அதனால உனக்கு ஈர்ப்பு வருது. தந்த்ரா குட் நாட் பி சோ ஈசிலி அப்பீலிங். தந்த்ரா வந்து உனக்கு எப்பயுமே வந்து ஈர்ப்பு வராது. இட் சீம்ஸ் டிஃபிகல்ட். ஹவ் டு மூவ் இன் டிசையர் வித்தவுட் பீயிங் ஓவர்வெல்ம்ட் பை இட். தந்த்ரா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தந்த்ரா வந்து உனக்கு ஈர்க்காது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமானது. எப்படி டிசையர வந்து அனுபவிக்காம அத கடந்து போறது. அதாவது வந்து இப்ப உங்களுக்கு ஒரு ஆர்டினரி மைண்ட் இப்ப இருக்கிறவங்க வந்து ஒரு செக்ஸ் ஃபீல் வருது அப்படின்னா, அத அவங்க பண்ணியே ஆகணும் அப்படின்ற அவங்க உணர்வு. அது பண்ணலைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாரி ஆகும். இதே நேரத்தில யோகா என்ன பண்றாங்க, வேற வேற செயல்கள் மூலமா தன்னோட இத வந்து அதிகமா வேலை பார்க்குறது, இல்ல அதிகமா உடல் உழைப்பு, வேற வேற இதில வந்து அந்த இத வந்து கவனத்த மாத்துவாங்க. இங்கிட்டு ஆர்டினரி மைண்ட் வந்து அத நம்ம பண்ணியே ஆகணும். யாரையாவது இதே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும். த ஆர்டினரி மைண்ட் பிகம்ஸ் அஃப்ரைட் இட். ஸோ தந்த்ரா வந்து எப்பயுமே ஆர்டினரி மைண்டுக்கு வந்து ஒரு பயமாவே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அந்த எனர்ஜியோட நீ மூவ் பண்ணிக்கிட்டே அதோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நவ் தட் இட் இஸ் டேஞ்சரஸ். வாட்ஸோஎவர் யூ நோ அபௌட் செக்ஸ் கிரியேட்ஸ் திஸ் டேஞ்சர் ஃபார் யூ. யூ நோ யுவர் செல்ஃப். யூ நோ ஹவ் யூ கேன் டிசீவ் யுவர் செல்ஃப். நீ உன்னையே எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். உனக்கு மட்டும் தான் தெரியும். அது வெளியில யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது உன் மனதுக்குள்ளேயே அது நடந்துக்கிட்டே இருக்கு. உன் மனதுக்குள்ள எல்லாமே உனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா
வெளியில நம்ம நல்லவங்க மாதிரி நடிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு. இது வந்து ஆர்டினரி மைண்ட். இந்த ஆர்டினரி மைண்ட் உனக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. மேலும் மேலும் உனக்கு துன்பத்தையே குடுக்கும். அப்ப நீ யோகாவ தேடி அடுத்து போவ. ஏன்னா, இந்த டிசையர்னால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு, டிசையர் இல்லாத இடத்துக்கு அங்க போனா உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு நீ நெனச்சு போவ. ஆனா, அங்க அது கிடைக்காது. ஏன்னா, அங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொருள கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்கும்போது, அது ஒரு நேரத்துல வெடிக்க ஆரம்பிச்சுரும். யூ நோ வெரி வெல் தட் யுவர் மைண்ட் இஸ் கன்னிங். உனக்கு தெரியும் உன்னோட மைண்ட் ரொம்ப தந்திரமானது அப்படின்னு. அது ஏமாத்தும், பொய் சொல்லும், இல்ல அப்படின்னு சொல்லும். உன்னால உண்மைய ஒத்துக்க முடியாது. ஏன்னா, உன்னோட ஈகோ அதுக்கு அனுமதிக்காது. யூ கேன் மூவ் இன் டிசையர், இன் செக்ஸ். நீ செக்ஸ்ல கூட உன்னோட ஆசைய வந்து நகர்த்தி கொண்டு போக முடியும். அதுல நீ கஷ்டப்பட தேவையில்ல. இன் எவ்ரிதிங் அண்ட் யூ கேன் டிசீவ் யுவர்செல்ஃப் தட் யூ ஆர் மூவிங் வித் ஃபுல் அவேர்னஸ். டிசிபி நீ எதுனாலும் இல்ல. இது மட்டும் கிடையாது. எந்த விஷயத்திலயுமே நீ கடந்து செல்ல முடியும். டிசீவ் மீனிங் வந்து டிசீவ் மீனிங் டிசீவ்டு உண்மை என பிறரை நம்பச் செய்ய முடியும். அதனால என்ன ஆகுதுன்னா, நீ மத்தவங்கள ஏமாத்த தேவையில்ல. தட் இஸ் ஒய் யூ ஃபீல் த டேஞ்சர். நீ மத்தவங்கள ஏமாத்துறதுனால தான் அது உனக்கு வந்து டேஞ்சரா தெரியுது. த டேஞ்சர் இஸ் நாட் இன் தந்த்ரா. தந்த்ரால வந்து இந்த ஆபத்து, டேஞ்சர் இல்ல. இட் இஸ் இன் யூ. அண்ட் த அப்பீல் ஆஃப் யோகா இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. உனக்கு யோகா ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் உன்னால தான். அது உன்னோட சாதாரண மைண்ட். அதனால தான். அதனால என்ன பண்ற, செக்ஸ்ன்ற ஒரு எனர்ஜிய சப்ரஸ் பண்ற. ஸ்டார்டு உனக்கு செக்ஸ் ஸ்டார்டு. உனக்கு அதுல பசி உணர்வு அதிகமா இருக்கு. ஆனா, அந்த பசிய கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்க. அது எவ்வளோ நாள் உன்னால கட்டுப்படுத்த முடியும்? பிகாஸ் த ஆர்டினரி மைண்ட் இஸ் நாட் ஹெல்த்தி அபௌட் செக்ஸ். ஏன்னா, ஆர்டினரி மைண்ட் வந்து செக்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எ பெட்டர் ஹியூமானிட்டி. ஒரு நல்ல மனிதன் வந்து என்ன பண்றான்னா, ஹெல்த்தி செக்ஸ் இஸ் அ நேச்சுரல். அது ஒரு இயற்கையானது. ஒரு ஆரோக்கியமான பாலுறவு என்பது அது இயற்கையானது. அது ஒரு நார்மல். வி ஆர் நாட் நார்மல் அண்ட் நேச்சுரல். நம்ம எப்பயுமே நார்மலாவும் இருக்கிறதில்ல, நேச்சுரலாவும் இருக்கிறதில்ல, இயற்கையாவும். வி ஆர் அப்சல்யூட்லி அப்நார்மல், அன்ஹெல்த்தி. நம்ம முற்றிலும் அப்நார்மலா இருக்கிறோம். அன்ஹெல்த்தியா இருக்கிறோம். இது வெட்கப்பட வேண்டிய விஷயம். ரியலி இன்சேன். பட் பிகாஸ் எவ்ரிஒன் இஸ். ஆனா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. பைத்தியம், மேட்னஸ் இஸ் ஸோ நார்மல். பைத்தியக்காரத்தனம் இங்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு புத்தாவும் அப்நார்மலா இருப்பாங்க. ஜீசஸும் அப்நார்மலா இருப்பாங்க. அதனால தான் அவங்கள வந்து அதிகமா துன்புறுத்துனாங்க. ஜீசஸ் இஸ் அப்நார்மல் அமிட்ஸ்ட் அஸ். நம்மள கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாருமே அப்நார்மலா உங்களுக்கு தெரியிறாங்க. தே டோன்ட் பிலாங் டு அஸ். அவங்க நம்மளோட சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க டோட்டலி டிஃபரெண்ட். திஸ் நார்மாலிசி இஸ் அ டிசீஸ். உன்னால இந்த செக்ஸ் என்ற உணர்வ நேச்சுரலி, நோ பிலாசபி, எந்தவித தத்துவமும் இல்லாம, எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம, உனக்கு என்ன மனசுல தோணுதோ, அத உன்னால உன் கையால ஹேண்டில் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, இஃப் இட் இஸ் டோட்டலி அக்செப்டட் அஸ் அ நேச்சுரல் திங், தென் தந்த்ரா வில் ஹேவ். தென் அதுக்கப்புறம் தான் உனக்கு தந்த்ரா ஈர்க்கப்படும். எப்ப ஈர்க்கப்படும்? உன்னைய நீயே, உனக்கு தோன்ற விஷயங்கள நீ அப்படியே ஏத்துக்கிற. எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம, நடிப்பு இல்லாம, பொய் வேடம் இல்லாம, எனக்கு இது தோணுது அப்படின்னு என்னைக்கு நீ உனக்குள்ளேயே நீ ஏத்துக்கிறையோ, அப்ப மட்டும் தான் உனக்கு தந்த்ராவால நீ ஈர்க்கப்படுவ. அது உனக்கு பல பயன்கள் உனக்கு தந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வந்து நமக்கு என்ன தோணுதோ, சிம்பிளா சொல்லணும்னா அக்செப்டன்ஸ். நமக்கு என்ன உணர்வு வருதோ, அதுல போராடாம நமக்கு இது தோணுது. நீங்க வெளியில ஆக்ட் பண்ணணும், மத்தவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு பொய்யாலாம் பிஹேவ் பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, அத நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு வெளி ஆளா, அவுட் சைடரா இருந்து அத வந்து கவனிங்க ஃபர்ஸ்ட்டு. அப்ப கவனிக்கும்போது தான் அதுல உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அத நீங்க எப்படி வேற ஒரு எனர்ஜியா மாத்த முடியும் அப்படின்ற நாலேட்ஜும் உங்களுக்கு உருவாகும். அப்படி இருந்தா தான் உங்களோட லைஃப்ப வந்து நீங்க லீட் பண்றது ரொம்ப இந்த யுனிவர்சலோட இயைந்து ரொம்ப ஜாலியா லைஃப்ப வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? தேங்க் யூ.